அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோல்ட்ரிப் இருமல் மருந்து குடித்து 20 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடைய இணைகிறார் முதல் செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். ஜெரி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். இருமல் மருந்து குடித்து 20 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். மஜிஸ்ட்ரேட் செந்தில்குமார் முன்னிலையில் அவரை ஆஜர்படுத்தியுள்ளனர். பிடிவாரண்ட் பெற்றுக்கொண்டு மத்திய பிரதேசத்துக்கு கொண்டு செல்ல உள்ளனர் போலீசார். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இருமல் மருந்து கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்புகள் மோசமடைவதும் அடுத்தடுத்து உயிர் பலிகள் நிகழ்வதும் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து கடை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் மட்டும் நேற்று வரை 20 குழந்தைகள் இறந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் 5 குழந்தைகள் கவலைக்கிடமாக இருக்கும் நிலையில நச்சுத்தன்மை கொண்ட கோல்ட்ரிப் இருமல் சிறப்பை உட்கொண்டதால் ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பு காரணமாக குழந்தைகள் இருந்ததாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இறப்புக்கு காரணமான சிறப்பு தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஸ்டீசன் ஃபார்மா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. இதையடுத்து கோல்ட்ரிப் இருமல் சிறப்பை தயாரிக்கும் நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்ய பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு காஞ்சிபுரத்தில் விரைந்து போலீசார் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் ரங்கநாதனை தற்பொழுது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.